ஆமென். வேதத்தை எடுத்துக்கொள்வோம். யோபுவின் புஸ்தகம் 42வது அதிகாரம். யோபுவின் புஸ்தகம் 42வது அதிகாரம், அதனுடைய 9வது வசனம். அப்பொழுது தேமானியனான எலிப்பாசும் சூகியனான பில்தாதும் நாகமாத்தியனான சோப்பாரும் போய் கர்த்தர் எங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். யோபின் முகத்தை பார்த்தார். இன்னைக்கு வார்த்தை அதுதான். கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார். ஹல்லேலூயா. அவர் பார்த்தார். அடுத்த வசனம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். கர்த்தர் பார்த்தார், எல்லாத்தையும் மாற்றிட்டார். ஆமென். ஹல்லேலூயா. 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 அவர் பார்த்துட்டார்னா எல்லாமே அவர் பார்த்துப்பார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் பார்த்தார், முகத்தை பார்த்தார். ஆமென். அதிகாரம் 1:31 எடுக்க வேண்டாம் இருக்கிற. தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். எதுக்கு இந்த வார்த்தையை எடுத்தேன்னா, சில நேரத்தில் எப்பவுமே நமக்கு கேள்விகள் வந்துடும். என்ன பார்ப்பாரா அப்படின்னு. யோபுவை பார்த்தார். அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயப்படுற. அதனால யோபுவை பார்த்தார். ஓகே, என்ன பார்ப்பாரா? தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும். அப்ப இந்த செய்தியை கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை மனதில் எழுதி வச்சுட்டு கேளுங்க. என்ன? என்னையும் பார்ப்பார். ஆமென். என்னையும் பார்ப்பார். அவர் பார்த்தார். யோபுவின் முகத்தை பார்த்தார். எல்லாத்தையும் மாத்திட்டார். ஆமென். ஒரு மனிதனுடைய சரியான மனநிலை அவன் முகத்தை உற்று பார்க்கும்போது அறிந்து கொள்ள முடியும். சும்மா அப்படி பார்க்கறது இல்லை. யாரெல்லாம் வந்திருக்கு அட்டெண்டன்ஸ் எடுக்கிறதுக்கு இல்லை. ஆண்டவர் பார்க்கறது வேற. ஒருத்தங்க முகத்தை பார்க்கும்போது தெரியும். ஒரு மனிதனுடைய சரியான மனநிலை என்ன என்பது என்னதான் வேஷம் போட்டாலும் உற்று பார்க்கிறவர்களுக்கு தெரியும். உள்ளே அழுது விட்டு வெளியே ஒருத்தங்க சிரிக்கிறாங்கன்னா எல்லா அநேகர் அதை சிரிப்பாக தான் எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் உற்று பார்க்கிறவங்களுக்கு தெரியும், உள்ள ஏதோ வலிய வச்சுட்டு இவங்க சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. உற்று பார்க்கிறவர்களுக்கு தெரியும். ஒருத்தங்களுடைய மனநலமை அவங்க முகத்தை பார்த்தா தெரியும். அர்த்தசஷ்ட ராஜாவின் அரண்மனையிலே திராட்சரசம் பரிமாறுகிறவன் நெகேமியா. அந்த நெகேமியா எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டதை அறிந்து ரொம்ப துக்கப்பட்டு சில நாட்கள் உபவாசித்து விட்டு அவனுடைய வேலை செய்ய அரண்மனைக்கு வருகிறான். ராஜாவுக்கு பந்தி பரிமாறும் போது ஒரு நாளும் துக்கமா இருக்கவே கூடாது. அப்ப எந்த அளவுக்கு அவனை ஹாப்பியா அவனுடைய முகத்தை வைக்கலான்னு நினைச்சானோ அப்படி வச்சுட்டு தான் பரிமாறிக்கொண்டிருக்கிறான். அப்பொழுது ராஜா உற்று பார்க்கிறார். நெகேமியா 2வது அதிகாரம் 2வது வசனத்தில் ராஜா நெகேமியாவை பார்த்து சொல்றாரு. நெகேமியா 2வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து நீ துக்கமுகமா இருக்கிறது என்ன? துக்கமுகமா இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே. உனக்கு வியாதி இல்ல. மனதின் துக்கமே ஒழிய. இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். ஒரு உலக பிரகாரமான ராஜாவுக்கு தன் அரண்மனையில் வேலை பார்க்கிற ஒருவனுடைய முகத்தை பார்த்து அவனுடைய மனம் துக்கத்தில் நிறைந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடியுமானால், பரலோக தேவன் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர் என் நிலைமை என் முகத்தை பார்த்து என் அப்பாக்கு என் நிலைமை அறிந்து கொள்ள முடியும். ஆமென். ஹல்லேலூயா.
வெளியே காண்பது அல்லங்க அநேகருடைய வாழ்க்கை. நம்ம பர்சனல் ரூமை விட்டு வெளியே ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போதே நாம வேஷம் போட ஆரம்பித்து விடும். எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டா நம்ம எல்லாருமே நல்லா இருக்கிறோம்னு சொல்லி பழகிட்டோம். ஆனா ஒட்டு பார்க்குறவங்க சொல்லுவாங்க, அப்ப ஏன் உங்க ஃபேஸ் டல்லா இருக்கு, ஏதோ பிரச்சனை உங்களுக்குள்ள இருக்கு. உட்டு பார்க்குறவங்க நம்ம கிட்ட நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இன்னைக்கு செய்தி எல்லாம் இன்னைக்கு இதுதான் வார்த்தை. இந்த வார்த்தை வரும்போதே நமக்குள்ள ஒரு ஜெபம் எழும்பட்டும். என்ன ஒருக்கா பார்த்துருங்க ஆண்டவரே, என்ன ஒரு விஷயம் முகத்தை பார்த்தார். ஒரு ராஜா நேரம் முகத்தை பார்க்கிறான், நல்லா தான் ஹாப்பியா, முகத்துல சிரிப்பு இருக்கு. ஆனா அந்த சிரிப்புல வலி மட்டும்தான் வெளியே வருது. ஏய், உனக்கு வியாதி இல்லை, ஆனா மனம் துக்கம் உன் முகத்துல தெரியுது. முகத்துல தெரியுது. நம்ம டென்ஷன் ஆனா நம்ம முகத்துல தெரியும், நம்ம பயந்தா நம்ம முகத்துல தெரியும், நமக்கு வலி இருந்துச்சுன்னா நம்ம முகத்துல தெரியும். ஏன்? நாம என்ன டேஸ்ட் பண்றோங்கிறதே நம்ம முகத்துல தெரியும். நம்ம டேஸ்ட் பண்றது, பாவக்காய் சாப்பிட்டுட்டு யாராவது சிரிச்சிட்டு இருப்பாங்களா? தெரியும். முகத்தை பார்த்தா தெரியும். முகத்தை பார்த்தா தெரியும். முகத்திலையும் அதுலயும் கண்ணை பார்த்தா இன்னும் நல்லாவே தெரியும். கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார். யோபுவின் முகத்தில் அப்படி என்ன தெரிஞ்சது? ஒரு 5 காரியம் தெரிஞ்சது. அந்த 5 காரியத்தை இன்றைக்கு நான் மத்தியில் சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். கொஞ்சம் சர்மனை சீக்கிரம் முடிக்க பார்க்குறேன். எனக்கு ஒரு 10 நிமிஷம் ஆண்டவரே உம்முடைய முகத்தின் ஒளிய மேலே பிரகாசிக்கப்படும். அவர் முகத்தை பார்த்தார். அடுத்த வார்த்தை சிறையிருப்பை மாற்றிட்டாரு. அந்த வசனத்தை வாசிருங்க. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் ரெண்டத்தனையாய் கொடுத்தார். 12 கர்த்தர் யோபின் 11 அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அநேகருக்கு அவனை ஆசீர்வாதமாக்கினார். அதாவது அநேகர் அவனை தேடி வரும்படி வைத்தார். 4வது 12வது வசனம், கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவனுடைய பின்னிலைமை ஆசீர்வதித்தார். 5வது 13-14 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவன் சந்ததியை கொடுக்கிறார். ஆமென். 16 இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். 17வது வசனம், யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் தீர்க்காயுசை கொடுக்கிறார். ஆமென். அவனுடைய சிறையிருப்பை மாற்றுகிறார். இழந்த எல்லாத்தையும் கையில கொடுக்கிறார். நஷ்டப்பட்டதெல்லாம் 2 மடங்கா கொடுக்கிறார். விலகி போனவங்க எல்லாம் அவனை தேடி வர வைக்கிறார். அவன் வீட்டில் சாப்பிட வைக்கிறார். எல்லாத்தையும் கணக்கு வச்சு செய்வார் ஆண்டவர். ஆமென். ஆமென். இன்னைக்கு விலகிறவங்க எதனால விலகிறாங்க? நம்ம பாசம் இல்லாததுனால விலகிறவங்களை விட பணம் இல்லாததுனால விலகினவங்க அதிகம். ஆமென். ஆண்டவர் எல்லாத்தையும் செய்கிறார். பின்னிலைமை ஆசீர்வதிக்கிறார். அதாவது முன்னிலைமையை குறித்து பேசுறவங்க வாய் அடைச்சு பின்னிலைமையை குறித்து ஆச்சரியப்படும்படிக்கு தேவன் ஆசீர்வதிக்கிறார். தலைமுறையை கொடுக்கிறார், சந்ததியை கொடுக்கிறார். யோபுவின் தீபத்தை அணைய விடவில்லை என்பதின் அடையாளமாக 4ஆம் தலைமுறையை அவன் கண்கள் காணும்படி செய்து இந்த பூமியில் அவனை உயிரோட வைத்து வாழ வைத்து பூரண வயதுள்ளவன் தேவன் பார்த்தார். எல்லாத்தையும் தேவன் பார்க்கிறார். ஹalleluya, ஹalleluya. அப்படி யோபுவின் முகத்தை பார்த்து இவ்வளவு செய்யணும்னா யோபுவின் முகத்துல என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கும்? முதல்ல தெரிஞ்சது என்ன தெரியுமா? வலி, வலி, வலி. ஹalleluya.
ஒருத்தங்க முகத்தில் அவங்க எவ்வளவு வலி அனுபவிக்கிறாங்கன்னு தெரியும். எது நிமித்தமான வலிகள்? 5 காரியத்து நிமித்தமான வலிகள். 1 இழப்புனால வலி, வேதனை. 2 நஷ்டத்தினால வேதனை. 3 பலவீனத்தினால சரீரத்தில் ஃபுல்லா சீல் வடிச்சுட்டே இருக்கு, வேதனை. 4 வார்த்தைகளினால வேதனை. மனைவியின் வார்த்தை தேவனை தூஷித்து ஜீவனை விடும். நண்பர்களின் வார்த்தை, இந்த தப்பு பண்ணியிருப்ப, அந்த தப்பு பண்ணியிருப்ப, அதனாலதான். தேசத்தாரின் பரியாச வார்த்தைகள், வலி. 5வது பாதையினால. சில பாதையில நடந்துதான் ஆகணும், சில பாரங்களை சுமந்துதான் ஆகணும். ஆமே, வலி. தேங்க்யூ ஃபாதர். இந்த வலி முகத்தில் தெரிஞ்சது, வேதனை. இழப்புனால, இந்த இழப்புனால உண்டாகிற வேதனை தான் எல்லா வேதனையை விட. நஷ்டப்பட்டதாவது திரும்ப கிடையாது, இழந்தது. ஆமென், ஹல்லேலூயா. வேதனை அவர் பார்க்கிறார். நல்ல கவனமா கேளுங்க. அவர் பார்க்கிறாருன்னா, அதுக்கு பார்த்து எல்லாத்தையும் மாத்துறாருன்னா, நான் அதை இப்படி சொல்ல விரும்புகிறேன். அவர் அவனுடைய வேதனையை பார்த்துட்டு அவர் ஒன்று புரிஞ்சுக்கிட்டு, என்ன தெரியுமா, இதுக்கு மேல என் பிள்ளை தாங்கிட மாட்டான். ஆமென், ஆமென். யோபுவின் சோதனையின் முற்றுப்புள்ளி எங்கே தெரியுமா வருகிறது? இதுக்கு மேல என் பிள்ளை தாங்கிட மாட்டான். பார்க்கிறார். ஹல்லேலூயா. உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அற்பமா எண்ணாமல், அருவருக்காமல், அவனுக்கு தம்முடைய முகத்தை மறைக்க மாட்டாராம். பார்க்கிறார். இதுக்கு மேல இவன் தாங்கிட மாட்டான். இதுக்கு மேல இவனால காத்திருக்க முடியாது. இதுக்கு மேல அவர் என் முகத்தை பார்த்தால் அவருக்கு தெரியும் என்னுடைய நிலைமை, சரியான நிலை என்ன, என்னால எவ்வளவு தாங்க முடியும், என்னால எவ்வளவு தாங்க முடியாது, என்னால எவ்வளவு நாள் காத்திருக்க முடியும், என்னால எதுக்கு மேல காத்திருக்க முடியாது என்பது அவருக்கு தெரியும். 1வது அதிகாரம் 2வது அதிகாரம் 1வது அதிகாரத்தில் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் சொல்லி துதிக்கிறார். 2வது அதிகாரத்தில் அமைதியா இருக்கிறான். ஆனா 7வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை பாருங்க. யோபு 7வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். ஆகையால் நான் என் வாயை அடக்காமல், என் வாயை அடைக்காமல், என் ஆவியின் வேதனையினால் பேசி, என் ஆவியின் வேதனையினாலே பேசி, என் ஆத்துமத்தின் கசப்பினால் அங்கலாய்ப்பேன். துதிச்சிட்டு இருந்தவன், முறுமுறுக்காம அமைதியா இருந்தவன், இப்பொழுது வேதனையில பேச ஆரம்பிக்கிறான். சில வேதனை நம்மளை என்னெல்லாமோ பேச வைக்கும், என்னெல்லாமோ பேச வைக்கும். என்ன அநேக விதமாய் பேசுவதற்கு காரணம் மனசுல வச்சுட்டு பேசுறது இல்ல, வேதனையில பேசுறது. நாம் அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டு, ஆனாலும் இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி சொல்லிட்டாங்க இல்ல, வலில. யோபு சொல்றாருங்க, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயப்படுகிறவனும் சொல்றாரு, என் வாய் என்னால் இந்த ஆவியின் வேதனையில் என்னால் அடக்க முடியல, ஆத்துமாவின் கசப்புல நான் அங்கலாய்ச்சிட்டு இருக்கிறேன், ஏதோ சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க எப்படி சொன்னீங்க? வலியில சொல்லிட்டேன்ப்பா, விடுப்பா. இல்ல, விட மாட்டோம், விட மாட்டோம். அப்படி பேசிட்டீங்க, இப்படி பேசிட்டீங்க, பிடிச்சு வச்சு வாங்கிடுவோம்ல. வலியில பேசிட்டேன்னா விட மாட்டோம். பல நேரத்தில் நம்ம கூட இருக்கிறவங்களுடைய வலியை விட அவங்க ஏதாவது சொன்ன வார்த்தையை தான் பிடிச்சிட்டு இருப்போம். வேதனை அவர் பார்க்கிறார், முகத்தை பார்க்கிறார். இந்த வலிக்கான காரணம் என்ன? 6வது அதிகாரம் 3 கடைசி பாருங்க. என் துக்கம் சொல்லி முடியாது. என் துக்கத்தை சொல்லி முடிக்க முடியாது.
எத்தனை பேர்ட்ட சொல்ல முடியும்? எவ்வளவுதான் சொல்ல முடியும்? ஆமென். அதனால முகத்தை பார்க்கிறார். என்னுடைய வேதனை நான் சொல்லி அல்ல அவர் அறிந்தது, என்னுடைய வேதனை என்னை பார்த்து அவர் அறிந்து கொள்ளுகிறார். எனவேதான் மோசேயின் இடத்துல சொன்னார், உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை, இது அவருடைய உபத்திரவத்தை நான் பார்த்து அவர்கள் வேதனையை அறிந்திருக்கிறேன். ஆளொட்டிகளால் அவர்கள் உபத்திரப்படுகிற உபத்திரவத்தை நான் பார்த்து வேதனையை நான் அறிந்திருக்கிறேன். பார்த்து அறிகிறார், பார்த்து அறிகிறார். என் வேதனையை பார்த்து அறிகிறார். அந்த வசனத்தை வாசிங்க, யாத்திராகமம் 3வது அதிகாரம். பிரைஸ் காட். 7வது வசனம். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். பார்த்து அறிகிறார். பார்க்கவே பார்த்துனா பார்க்கிறான். அவங்க வேதனை அவங்க முகத்தை பார்த்தா தெரியும். ஒருத்தங்க படுற வேதனை தெரியும். ஒருத்தங்க ஐசியூல இருக்கிறாங்க, அவங்க ரிலேட்டிவ் வெளியே இருக்கிறாங்க. வெளியே இருக்கிறவங்க ஜாலியா இருக்க மாட்டாங்க. சிலர் ஜாலியா இருக்கிறவங்க உண்டு. ஆனா ரொம்ப அந்த அந்த க்ளோஸா இருக்கிறவங்க வெளியே இருந்து அவங்க பதறத டாக்டர் பார்த்துட்டு முதல்ல அவங்கள தேட்டுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, பயப்படாதீங்க. அவங்கள பார்த்து பயப்படாதீங்கன்னு சொல்ல காரணம் என்ன? அந்த டாக்டர் அவங்க ஃபேஸை பார்க்குறாங்க. ஃபேஸை பார்க்குறாங்க. அநேக நம்மளை வேல்யூ பண்றதே நம்ம ஃபேஸை பார்த்து தான். ஆண்டவர் நம்முடைய நிலையை அறிகிறார். வலி எவ்வளவு வேதனை. எபேசு சபையை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்து நீ மறுதலிக்கல. எவ்வளவுதான் உனக்கு தாங்க முடியும் அது அவருக்கு தெரியும். இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ண போறோம், சரியா? ஆண்டவர் இல்லை, இந்த வலி எனக்கு இன்னும் தாங்க முடியுமா முடியாதான்னு உங்களுக்கு தெரியும். தாங்க முடியும்னா நீங்க குறித்த நாள் வரை நடத்துங்க. தாங்க முடியலைன்னா இன்னைக்கே மாத்திருங்க. அதுதான் யோபு சொல்லுகிறார், நான் அவரிடத்தில் இரக்கத்துக்காக கெஞ்சுவேன், இரக்கத்துக்காக கெஞ்சுவேன். இன்னைக்கு நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது ஒரு பிரசங்கம் அல்ல. இரண்டாவது, யோபுவின் முகத்துல தெரிந்த காரியம் என்ன தெரியுமா? ஏக்கம். ஏக்கம். அந்த ஏக்கத்தின் வெளிப்பாடு தான் அவன் சொன்ன 2 வார்த்தைகளை வாசிங்கள். யோபு 14:13. யோபு 14வது அதிகாரம். நீர் என்னை பாதாளத்தில் ஒளித்து உமது கோபம் தீர் மட்டும் என்னை மறைத்து என்னை திரும்ப நினைக்கும்படிக்கு, என்னை திரும்ப, அந்த வார்த்தையை பாருங்க, என்னை திரும்ப நினைக்கும்படிக்கு எனக்கு ஒரு காலத்தை குறித்தால் நலமா இருக்குமே. அப்படி 29:2 வாசிங்க. 29:2. சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்குமே. அட்லீஸ்ட் புதிய வாசல் திறக்கலைனாலும் அந்த பழையதாவது ஏக்கம், அன்னைக்கு இருந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்குமே. அந்த கீழே பாருங்க. அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால இருளை கடந்து போனேன். தேவனுடைய ரகசிய செய்கள் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார், என் பிள்ளைகள் என்னை சூழ்ந்திருந்தார்கள். அந்த ஏக்கம், பழைய கடந்து வந்த நஷ்டப்பட்ட நன்மைகளை குறித்து, நஷ்டப்பட்ட நல்ல வாழ்க்கையை குறித்து ஏக்கம். முகத்தில் அந்த ஏக்கம் தெரியுது. அந்த ஏக்கத்தை பார்த்து, வலியை பார்த்து சிறையிருப்பை மாட்டினார். ஏக்கத்தை பார்த்து நஷ்டப்பட்ட எல்லாத்தையும் 2 மடங்கு கையில் கொடுக்கிறார். பார்த்து பார்த்து செய்வார் ஆண்டவர்.
சத்தம் ஆமென் சொல்லுங்க. ஆமென். பார்த்து பார்த்து செய்கிறவர் அவர். என்ன பார்த்து செய்வார்? என்ன பார்த்து செய்வார்? ஆமென். ஹalleluya. என் வலியை பார்த்து அந்த வலியை மாற்றுறதுக்கான காரியத்தை செய்வார். என் ஏக்கத்தை பார்த்து அதை திருப்தியாக்குவதற்கான காரியத்தை செய்வார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. அவர் என்னப்பா பார்த்து செய்வார்னா சொல்லுங்க. என் முகத்தை பார்த்து செய்வார். என் வலியை பார்த்து செய்வார். என் பிள்ளைக்கு இது வலிக்குது, இதை மாத்தி ஆகணும். ஹalleluya. என் வலியை பார்த்து செய்வார். என் ஏக்கத்தை பார்த்து செய்வார். ஏங்க விட மாட்டாங்க. ஒரு பிள்ளை அழும்போது கூட அமைதியா இருப்பாங்க. அந்த அழுற பிள்ளை ஏங்க ஆரம்பிச்சிட்டுனா பெற்றோரால தாங்க முடியாது. ஹalleluya. ஏங்கிட்டனாலே அதாவது ஆகார் பிள்ளைய செடிக்கு கீழே வச்சுட்டு தள்ளி போனது அவன் எப்படியும் போட்டுங்கிறதுக்காக அல்ல. நான் சொல்லுகிறேன், அவன் தண்ணீர் இல்லாமல் துடித்த வலியை விட பல மடங்கு வலி அது நிமித்தம் யாருக்கு? என் பிள்ளை சாகிறது என்னால பார்க்கவே முடியாது, பாத்திர மாட்டேன், ஓடி போய் எங்கேயும் போய் உட்கார்ந்து இருக்கிறான். அந்த வலி. ஆமென். அவர் முகத்தை பார்த்து ஏக்கத்தை திருப்தியாக்குகிறார். எனக்கு முன் பழைய வாழ்க்கை அன்னைக்கு அப்படி இருந்துச்சு. ஆண்டவர் பாதர் எல்லாத்தையும் டபுளா. ஏங்கி யாராவது வந்திருக்கிறீங்களா? கடந்த இரவுல ஏங்கி அழுது யாராவது இதை கேட்டுட்டு இருக்கீங்களா? அழுது அழுது ஒரு கட்டம் தாண்டி ஏங்கிட்டு யாராவது வந்திருக்கிறீங்களா? யோபுவின் முகத்தை பார்த்த கண்கள் இன்று உங்கள் முகத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. யோபுவின் முகத்தை பார்த்து அவன் ஏக்கத்தை மாற்றின கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய கண்கள். ஓ glory. நல்ல கரங்களை தட்டி, அப்பா நீங்க என்ன பாக்குறீங்க? என் முகத்தை பாக்குறீங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா. பிரைஸ் பண்ணுங்க அன்பு சகோதரா, அன்பு சகோதரி. ஹalleluya. உன் ஏக்கத்தை கர்த்தர் திருப்தியாக்குவார். உன் வலியை கர்த்தர் மாற்ற போகிறார். உன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்ற போகிறார். ஆமென், ஆமென். ஷகபரா பலரா. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் தாங்க நம்மளை பார்க்கணும். சங்கீதத்துல ஒரு ஜெபம் இருக்கு. 85வது சங்கீதம் 6வது வசனம். உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படிக்கு நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. ஏக்கம், ஏக்கம். ஆமென். அப்படியே உங்க வலது கரத்தை உயர்த்தி. எல்லாரும் நான் சொல்லல, நான் அந்த ஏக்கத்துல இருக்கிறேன்னு சொல்றேன். அப்படியே பார்த்து என்ன பாருங்கப்பா, அவ்வளவுதான். என்ன பாருங்கப்பா, என்ன பாருங்க ஆண்டவர். என்னை கைவிடாதிரும் நான் என்ன நிந்தை நேரிடினும் என்னை ஷலராந்தரபா கபதராடரியாந்தரபா குடரபாலரியாந்தரபா ரிகரமாந்தரரியாந்தரா உமக்காக ஏக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பிள்ளைகளை திரும்ப உயிர்ப்பிப்பீராக. இழந்து போனது, நஷ்டப்பட்டதை எல்லாம் திரும்ப கொடுத்து ஆண்டவரே, நீங்க முகத்தை பார்த்து திருப்தியாக்குகிறவர். ஏங்க விட மாட்டீங்க ஆண்டவரே, ஏங்க விட மாட்டீங்கப்பா, ஏங்க விட மாட்டீங்கப்பா. உம்மை ஊக்கமா பிள்ளைகளை ஏங்க விட மாட்டீங்கப்பா, ஏங்க விட மாட்டீங்கப்பா. Glory, 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 glory. Shakarabadara.
இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஆமென். உண்மையாய் வெட்கமடே தமது முக பிரகாசம், தமது முக பிரகாசம் thank you Holy Spirit. தினமும் என்னில் வீசிடும் தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடும். யாத்திராகமம் 2வது அதிகாரம் 23, 24, 25. சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அந்த முறையிடுதல் எட்டினது. 25. தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், பார்க்கிறார். ஆமென். 2வது வசனம் 3:2. கர்த்தர் முச்செடியிலே எழுந்தருளுகிறார். வந்துட்டார். தவிப்பை பார்க்கிறார். தவிக்கிறது, அந்த தவிப்பை மாற்ற அவரே வந்துட்டார். வந்துதான் மோசிட்டு சொல்றார், நான் பார்த்து வேதனை அறிஞ்சிருக்கிறேன். ஆண்டவரே, என் உள்ளம் சில காரியங்களுக்காய் தவிக்கிறதை நீர் பார்க்கிறேன். அது என் முகத்துல தெரிகிறது. என் முகத்தை உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, என்னை பார்க்கிற எல்லாருக்கும் அது தெரியாது. சிலர் பாருங்க சொல்லுவாங்க. ஆமென். அதான் சொன்னேன், எங்க அப்பாவுடைய சாட்சியில ஊழியத்தின் ஆரம்பத்தில் எங்க அப்பாவுக்கு இருக்கிறது ஒரே ட்ரெஸ்ஸு. காலைல போயிட்டு வருவாங்க, ஈவினிங் அதை அம்மாட்ட கொடுப்பாங்க. அம்மா அதை நல்லா துவைச்சி க்ளீனாக்கி அடுத்த நாள் அது அப்படி சூப்பராக இருக்கும். 1 வருஷத்துக்கு மேலே அதை ஒன்றையே போட்டுட்டு ஊழியத்துக்கு போயிருக்கிறாங்க. டெய்லி துவைச்சி சூப்பராக இருக்கிறதுனால பார்க்குறவங்க வழியிலேருந்து பார்க்குறவங்க, இவர் பார் டெய்லி புது ட்ரெஸ். எங்கப்பா சந்தோஷமாக சிரிச்சுட்டு வருவாங்க. இதே போல தான். எதுக்கு சொல்கிறேன், இன்னைக்கு அநேகருடைய வெளி தோற்றத்தை வைத்து அநேக மதிப்பீடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் வெளியே சிரித்து கொண்டு உள்ளே தவித்து கொண்டு இருக்கிறதை அவர் பார்க்கிறார். தவிப்பை பார்க்கிறார். தவிப்பு என்பது கையை போட்டு அடிக்கிறது இல்லைங்க, இருதயம் அடிக்கிறது அவருக்கு தெரியும். என் தவிப்பை பார்க்கிறார். இப்படி கண்ணோக்கி பார்க்கிறார். வந்துட்டார் அவர் இறங்கி. அவர் உலாவுவதற்கு ஏற்ற இடம் இல்லை, மரம் இல்லை, ஏதேனை போல ஒன்று உருவாக்கிட்டு வர வேண்டியதான இல்லை. இருக்கிறது முச்செடியானால் வந்துட்டார். இவ்வளவு ரிஸ்க் ஏன் ஆண்டவர் எடுக்கிறீங்கன்னு கேட்டா ஒரே வார்த்தை தான், என் பிள்ளை ஏங்க ஆரம்பிச்சுட்டா, என் பிள்ளை தவிக்க ஆரம்பிச்சுட்டா. Glory! நல்ல கரங்களை தட்டி ஹalleluya. என் பிள்ளை தவிக்க ஆரம்பிச்சிட்டான். ஒரு பிள்ளை தவிக்கிறதையும் ஏங்குறதையும் துடிக்கிறதையும் எந்த பெற்றோருக்கும் தாங்க முடியாது. அப்படியே பார்க்குற யோபுவின் முகத்தை பார்த்து, யோபு என்ன ஏங்குன, முந்தின சீர் 2 மடங்கு வச்சுக்கோ, தந்தரளினார் இருக்கும், கொடுத்துட்டே இருக்கிறார். அதாவது தவிப்பு, ஒரு தாகத்துக்கு எவ்வளவு அளவு தண்ணி தேவையோ அவ்வளவு அளவு தண்ணி உள்ள போகலைன்னா அந்த தாகம் நிற்காது இல்ல. அதே போலதான் இந்த ஏக்கத்தை ஸ்டாப் பண்ண என்ன தரணுமோ அது என் அப்பா கையில இருக்கு. என் முகத்தை பார்த்து அதை செய்வார். நம்புறவங்க மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லி, விசுவாசிக்கிறவங்க மாத்திரம், நம்புறவங்க மாத்திரம். ஹalleluya. Thank you Holy Spirit. ஏக்கத்தை பார்க்கிறார். 3வது, அந்த முகத்துல என்ன தெரிஞ்சு தெரியுமா? தேடல், எதிர்பார்ப்பு. என்ன தேடுறான்? யாரை தேடுறான்? 23வது அதிகாரம் 8-9 வசனங்கள். இதோ நான் முன்னாக போனாலும் அவர்
அவர் இல்லை, அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன். அவரை காணேன். இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன். வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளித்திருக்கிறார். அப்போ அவன் ஒரு காரியம் தெரியுது, யாரை தேடுறான்? அவரை தேடுறான். காணேன் காணேன் காணேன், பார்க்கல. ஏன் அவரை தேடுறான்னா 10வது வசனத்தை வாசிங்க. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். போதும். ஏன் அவரை தேடுறான் தெரியுமா? அவருக்கு மட்டும்தான் என்ன தெரியும். ஆமென். மனைவியால் அறிந்து கொள்ள முடியவில்லை, நண்பர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை, ஊராரால் அறிந்து கொள்ள முடியவில்லை, உறவினர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை, சொந்தங்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை. தன்னை புரிந்து கொள்ளாதவர்களை யோபு தேடவில்லை. தன் நிலை யாருக்கு புரியுமோ அவரை தான் தேடுறான். தேடின தேடல் விருதாவாகவில்லை. யோபு 42வது அதிகாரத்தின் 5வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, வாசியுங்கள். என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண்கள் உம்மை காண்கிறது. ஹல்லேலூயா. அவனுடைய தேடல், அவன் யாரை தேடுறான்? யாருக்கு என்ன புரியுமோ அவரை. நம்மை புரிந்து கொள்ள முடியாதவர்களை நம்ம தேடுறோம். நம்முடைய நிலைமை எவ்வளவு சொல்லியும் அறிந்து கொள்ள முடியாதவர்களிடத்தில் அநேக காரியங்களை எதிர்பார்க்கிறோம். என் மனைவி கூட்டிட்டு வா, என் நண்பர்கள் அங்க தேடல, நான் அவரை தான் தேடுறேன். ஏன் யோபு அவரை தேடுற? என அவருக்கு மட்டும்தான். யாரும் அறியாத என்னை நன்றாயறி தேடி வந்த அவரால மட்டும்தான் என்ன புரிந்து கொள்ள முடியும் என்கிற ஒரு நிச்சயம் யோபுக்குள்ள இருந்துச்சு. நான் படுற கஷ்டம் அவருக்கு சொன்னா புரியும், அவர் என்ன பார்த்தாலே புரியும். ஆமாம். நான் பாருங்க, சில நேரத்தில் பெருசா ஒருத்தங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகே சிஸ்டர் ஜோம் பண்றேன் வைக்கட்டா, இல்லை சிலட்டெல்லாம் சொல்லுவோம் இதுக்கெல்லாம் போட்டு. பல நேரத்தில் புரியாதுங்க. என்னைக்குமே இந்த சபைக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் சொல்றேன், அவரை தேடாம வேற யார் எந்த காரியத்துக்கு தேடினாலும் ஏமாற்றத்தை தவிர வேற பதில் இல்லை. ஆமீன். வர சில கொஞ்சம் கடினமா இருக்கும் சில வார்த்தைகள், ஆனால் உண்மை. உள்ளதை எப்படி சொல்லணும்? உள்ளது. அவரை தேடாம வேற எதை தேடினாலும் வேற யாரை தேடினாலும் ஒரு தேவ பிள்ளைக்கு ஏமாற்றம் தான் ரிசல்ட்டா இருக்கும். ஆமாம். புரிந்து கொள்ள முடியாதவர்களிடத்துல போய் புரிய வைக்க முயற்சிப்பது நம்முடைய ஆரோக்கியத்தையும் நம்முடைய நேரத்தையும் வீணாக்குவது. அவர்கிட்ட நான் எப்படி புரிய வைக்க? அவர் முகத்தை பார்த்தாலே போதும், அவருக்கு தெரியும் நீ அவரை தேடுற. நீங்கள் முழு இருதயத்தோடு தேடினால், நீங்கள் தேடிக்கொண்டிருக்கையில், அப்படித்தானே இருக்கு பைபிள்ல, தேடிக்கொண்டிருக்கையில் தேடுகையில் இல்ல. எரேமியா 29:13 வாசிங்க. 29:13. உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில், நீங்கள் தேடுகையில், இந்த வார்த்தை தேடிட்டு இருக்கும் போதே வந்துருவாராம். நம்ம தேடி முடிச்சுட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு வந்து அவர் வர்றதுக்கு வெயிட் பண்றோம். நீங்கள் தேடுகையில், தேடும் போதே பார்க்க முடியும். அல்லேலூயா. யோபு இந்த முள்ளில் நடக்கிறான்னு சொல்லலாம். கரடு முரடான ஒரு சோதனையின் பாதை, அக்கினி. அதனால தான் நான் சோதிக்கப்பட்ட பின் அதில் நடக்கும்போது ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போதும் அவனுடைய தேடல். அவர் வந்துட மாட்டாரா? அவரை பார்த்துட மாட்டேனா? உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள் யாரும் இல்லையே, அரவணைக்க யாரும் இல்லை. கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? நீர் போதும். ஹல்லேலூயா. நீர் போதும் என்பார்.
தேடலை அவர் பார்த்தார். அவனுக்கு தம்மை வெளிப்படுத்துறது மாத்திரமல்ல, யோபு 42:11 சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான. அந்த வார்த்தையை பார்த்தீங்களா? முன் அவனுக்கு அறிமுகமான. எதுக்கு முன்னாடி? யோபு கஷ்டப்படுறதுக்கு முன்னாடி அறிமுகமான. அதன் அர்த்தம் நாம கஷ்டப்படும் போது ஒருத்தரையும் காணல. முன் அவனுக்கு அறிமுகமானவர்கள். எதுக்கு முன்னாடி? யோபு கஷ்டப்படுறதுக்கு முன்னாடி. வேதனையில இருக்கும்போது முன் அறிமுகமான அநேகர் இல்லையா? போய் கதவை தட்டாதீங்க, அவரை தேடுங்க. அவங்க வந்து உங்க கதவை தட்டுவாங்க. glory glory. முன் அறிமுகமான, வாசிங்க, முன் அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே. என்ன வார்த்தை! அந்த தேடல் அவர் பார்க்கிறாரு, எல்லாரையும் தேடி வர வைக்கிறார். ஆமென். எதுக்கு அப்புறம்? கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார். தெரியாதவங்க நமக்கு எதுவும் செய்யாம இருந்தா நமக்கு வலிக்காது. எல்லாம் தெரிஞ்சவங்க ஒரு தேவைக்காக போகும்போது நம்மளையே தெரியாத மாதிரி அவங்க டீல் பண்ணுவாங்க பாருங்க. அவங்க தரலைன்னா கூட பிரச்சனை இல்லை, ஆனா நம்மளையே தெரியாத மாதிரி டீல் பண்ணுவாங்க. அந்த வலி என்பது வேற. அவங்க நான் கேட்டது அவங்க தரலைங்கிறது விட தெரிஞ்சிட்டு தெரியாத மாதிரி, யாரோ மாதிரி. முன் அறிமுகமானவர்களை தேடி வர வைக்கிறார். வர வைக்கிறது இல்லை, அவங்களெல்லாம் வீட்டில் உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்க வைக்கிறார். ஏன் இந்த கஷ்ட காலத்துல யோபுவை தெரியாத மாதிரி இருந்தீங்க? யோபுவுக்கு ஏதாவது செய்ய வேண்டி வருமோ? இல்ல. எசேக்கியேல் 16 இருக்கிறது, ஒரு கண்ணு முன் பேரில் இரக்கமா இருக்கவில்லை. அதாவது நம்ம நார்மலான ஒரு கஷ்டத்துக்குள்ள இருக்கிறோம்னா உதவுவதற்கு உறவுகள் உண்டு. ஆனா ஒரு லெவலை தாண்டி போயிட்டோம்னா எல்லாரும் கொஞ்சம் விலக தான் பார்ப்பாங்க. ஏன்னா யாருமே ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க, முடியாது. இதுதான் மனுஷன். இது மனிதர்களுடைய தப்பிதம் அல்ல, மனுஷன்னா இதுதான். ஆமென். ஆனா கர்த்தர் பார்க்கிறார். ஒரு வஸ்திரம் கூட போட முடியாத நிலையில் இருந்த ஒருவனுடைய வீட்டில் வந்து ஒரு ஊரே சாப்பிடணும்னா எப்படி மாத்திருப்பாருன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவருடைய ஒரு பார்வை போதும், மாத்திரம். இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ண போறோம், வேற எதையும் கேட்க போறது இல்ல. விசுவாசிக்கிறவங்களுக்கு நான் இந்த வார்த்தை என்கிட்ட தான் பர்சனலா பேசுறாருன்னு சொல்றவங்களுக்கு நான் சொல்றேன். மற்றவங்க இருக்குன்னா இருக்கலாம், இல்லைன்னா ஆமீன் போட்டுட்டு நீங்க போயிடலாம். ஒரு 5 அல்லது 10 நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ண போறோம். அதுக்கப்புறம் நீங்க வீட்டில் போய் ஜெபம் பண்ணுங்க, இல்லை இங்க இருந்தாவது ஜெபம் பண்ணுங்க. ஒரே ஒரு இவ்வளவு 41வது அதிகாரத்தில் தொடங்கின இந்த ஓட்டம் 42வது அதிகாரம் 43 ஆண்டவர் இந்த வேதனையை தொடர விடல, பார்த்துட்டார். ஹல்லேலூயா. நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. சுகமுள்ள காலத்தும் கண்ணுநீர் நேரத்தும் இயேசு மாத்திரம் மதி. சுகமுள்ள காலத்தும் கண்ணுநீர் நேரத்தும் இயேசு மாத்திரம். வலது கரத்தை உயர்த்தி, என்ற பாரம் சுமക്കുന്നவன், என்ற பாரம் சுமക്കുന്നவன் சே യേശു എന്നെ നന്നായി അറിയുന്നവൻ. യേശു എൻ്റെ ഭാരം ചുമക്കുന്നവൻ. യേശു എന്നെ നന്നായി
கைகளை உயர்த்தி இயேசு இயேசு என்ற சிநேகிதன் இயேசு என்ற சுகமுள்ள காலத்தோ சுகமுள்ள காலத்தும் இயேசு மாத்திரம் மதி சுகமுள்ள காலத்தும் இயேசு மாத்திரம் மதி. ஆமென். முகத்துல தேடல், எதிர்பார்ப்பு. நாலாவது அந்த முகத்துல என்ன தெரிஞ்சது தெரியுமா? நம்பிக்கை. நம்பிக்கை. 23:10. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். என்ன நம்பிக்கை தெரியுமா? இந்த சோதனைக்கு பின் ஒரு லைஃப் இருக்கு. ஆமென். நம்பிக்கை. ஆமென். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். சோதனைக்கு பின் நம்ம முகத்தில் இந்த நம்பிக்கை கொஞ்சம் எரியணும். இந்த நம்பிக்கை என்னும் தீபம் பிரகாசமா எரியாட்டியும் மங்கியாவது தெரியணும்ல. என்ன பைபிள்ல இருக்கு, உன் நம்பிக்கை வீண் போகாது, எனக்கு குறித்திருக்கிறது. 14வது வசனம் 23:14. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். அடுத்த வார்த்தை, இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. எல்லாவற்றுக்கும் மேல அடுத்த நம்பிக்கை என்ன தெரியுமா? 19:25. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். முகத்துல என்ன தெரியுமா? நம்பிக்கை. எனக்கு ஒரு காலம் உண்டு, அதுவரை காத்திருப்பேன். எனக்கு ஒரு காலம் உண்டு, காத்திருப்பேன். என் நேசர் என்னை உயர்த்திடுவார். என் நேசர் என்னை நல்ல மேய்ச்சலை. இந்த வேதனை யோபுவை தளர வைத்தாலும் இந்த நம்பிக்கை யோபுவை வளர வைத்தது. பைபிள் ஒரு வார்த்தை இருக்கிறது, கலாத்தியர் 6வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். 6:9. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல். அடுத்த வார்த்தை, நாம் தளர்ந்து போக. இந்த வார்த்தை எல்லாரும் காத்திருக்கிறவங்க விசேஷமா இந்த வேர்டை கவனிக்க. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். அப்ப ஏற்ற காலம் இருக்கிறது, நமக்கு ஒரு அறுவடை இருக்கிறது. அதை நாம சுதந்திரிக்க நம்ம எப்படி போயிடக்கூடாது? தளர்ந்து போயிடக்கூடாது. அதனாலதான் தளர்ந்து போக தள்ளாடுற வயசுல ஆபிரகாமை விசுவாசத்தில் வல்லவனாக்கினான். யோபுவே, உனக்கு ஒரு காலம் இருக்கிறது, உனக்கு எல்லாம் திரும்ப கிடைக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆனா நீ தளரக்கூடாது. நீ தளரக்கூடாதுன்னு என்ன செய்யணும்? நீ வளரணும், நீ ஸ்டடி ஆகணும். அதுதான் நம்பிக்கை. இந்த நம்பிக்கை யோபுக்குள்ளே உண்டாக யோபு செய்த காரியம் என்ன? ஆமென். யோபு 23வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிங்க. அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை, அவருடைய வாயின் வார்த்தைகள் எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ என்னுடைய ஒரு கேள்வி, ஆண்டவர் இதுக்கு முன்னாடி யோபுட்ட எங்க பேசினார்? இதெல்லாம் சொல்லி முடிச்ச பிறகுதான் கர்த்தர் யோபுட்ட பேசுற காரியமே நமக்கு வருகிறது. அப்ப என்ன வார்த்தை யோபு பிடிச்சிருப்பார்? நீங்க என்ன பைபிள்ல தேடினாலும் கிடைக்காது. என்ன கேட்டா நான் சொல்லுவேன், இந்த சோதனை அவன் வாழ்க்கையில வர்றதுக்கு முன்னாடியே அவர் ஏதோ ஒரு வார்த்தை அவனுக்கு
தேவன் அனுமதிக்கிற சோதனைக்குள்ள அழகே இதுதான். இந்த சோதனை பாதையில நம்மை நடத்துறதுக்கு முன்னாடியே அதற்கான ரேமாவை கர்த்தர் கொடுத்துருவார். அதை பிடிக்கணும். கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட என்ன சொன்னார்? உன் நேசகுமாரன் ஈசாக்கை எனக்கு பலி செலுத்து. இந்த சோதனையை சொன்னது 22வது வசனம் அதிகாரம் ஆதியாகமம். இதுக்கு முன்னாடி அவனை நம்பிக்கையில நிக்க பண்ற வார்த்தையை கொடுத்தார். எப்ப கொடுத்தார்? ஈசாக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடியே கொடுத்தார். எப்படி கொடுத்தார்? ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும். ஆல்ரெடி ஆபிரகாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். எலியேசருடைய மகனை வச்சு ஜெபம் பண்றார். ஆண்டவர் ரிஜெக்ட் பண்றார். இஸ்மவேல் உமக்கு முன்பாய் பிழைப்பானாக. ஈசாக்கின் இடத்தில். ஆமென். இந்த வார்த்தையை பிடிச்சிட்டு தான் ஈசாக்க பலி செலுத்த கூட்டிட்டு போறான். சோதனையின் பாதையில் ஒரு தேவ பிள்ளை நம்பிக்கை அதுதான். இன்னைக்கு ஒரு பாதையில் இயேசுவின் நாமத்தில் சொல்ற, இன்னைக்கு ஒருவேளை நீங்க இன்னைக்கு ஒரு சோதனையின் பாதையில் கால் எடுத்து வைக்கிறீங்கன்னா அது கர்த்தர் அனுமதித்த பாதையானால் இந்த பாதை குறித்து நீங்க யோசிக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை நிச்சயம் தந்திருப்பார். அதுதான் உங்களை தளராமல் பிடித்து நிறுத்தும். ஹல்லேலூயா. அதுதான் வார்த்தையை சும்மா தரதில்லை. நம்ம பல நேரத்தில் என்ன நினைக்கிறோம்? நம்ம நல்லா தானே இருக்கிறோம், இப்போ போய் இந்த வார்த்தை எதுக்கு தராரு அப்படின்னு. ஹல்லேலூயா. நம்ம ஆமென், சும்மா தானே இருக்கிறோம், இதுக்கு போய் எதுக்கு இந்த வார்த்தை, இப்போ எதுக்கு இந்த வார்த்தை? அதாவது நம்ம பல நேரத்தில் நிறைய வார்த்தையை ஸ்கிப் பண்றதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? நம்ம நல்லா தானே இருக்கிறோம், பரவாயில்லையே. எந்த நம்மை நோக்கி வருகிற ஒன்றையும் நம்ம தள்ளவே கூடாது. யோபுடைய சக்சஸே அதுதான். அந்த வேர்டை பிடிச்சிட்டான். ஓ, இதுக்கு தான் ஆண்டவர் அன்னைக்கு பேசினாரா, இதுக்கு தான் ஆண்டவர் அன்னைக்கு பேசினாரா. நம்ம எல்லாம் கடந்த பின் வருமோன்னு காப்போம், வந்த பிறகு அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நம்மளாம் வந்த பிறகு அன்னைக்கு ஆண்டவர் சொன்னார், அப்போ நான் வேற யாருக்கோன்னு நினச்சேன். ஜாக்கிரதையாருன்னு சொல்லும் போதெல்லாம் வேற யாருக்கோன்னு நினைக்கிறோம். ஆசீர்வதிப்பேன்னு சொல்லும் போது மட்டும் நமக்குன்னு நினைக்கிறோம். ஆமே. யோபு எப்படிங்க நிக்க வச்சது? எப்படிங்க 1வது அதிகாரத்திலிருந்து 42வது அதிகாரம் வரைக்கும் கொண்டு வந்தது? வேர்டு. என் கூட பேசுங்க, பேசாம மட்டும் 5 வருஷம் காத்திருக்கிறவங்க இருக்கிறீங்களா? 10 வருஷம் காத்திருக்கிறவங்க இருக்கிறீங்களா? 15 வருஷம் காத்திருக்கிறவங்க இருக்கிறீங்களா? எப்படிங்க காத்திருக்கிறீங்க? ஒரே பதில், அவருடைய வாயின் வார்த்தை. ஹல்லேலூயா. நான் அல்ல, அந்த வார்த்தை என்னை காத்திருக்க பலப்படுத்துகிறது. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. தேவன் நம்பிக்கை வீண் போகலங்க, குறித்திருக்கிறது நிறைவேற்றினார். அதுதான் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவனுடைய பின்னிலைமை. முன்னிலைமையை குறித்து அற்பமாய் பார்த்த கண்களை பின்னிலைமையை ஆச்சரியமாய் பார்க்க வைத்தவர் ஆண்டவர். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு 10 பேர் அற்பமா பார்க்கறதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவங்க தான் உங்களை எப்படி ஆச்சரியமா பார்ப்பாங்க. ஆண்டவர், அவங்க என்ன இப்படி பார்க்குறாங்க, அவங்கள அடிங்க ஆண்டவரே. அடிச்சேன்னா நாளைக்கு யாருப்பா உன்னை பார்க்கறதுக்கு? நம்ம எல்லாம் என்ன நமக்கு இன்னும் சில நேரத்தில் ஆண்டவர் ஒவ்வொரு விதத்தில் நடத்துவார். சில விதங்கள் எப்படி நடத்துவார்? உன்னோடு போராடினவர்களை அப்படியும் அவர் நடத்துவார். இன்னொரு விதத்தில் நடத்துவார், சத்துருக்களுக்கு முன்பாக. அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லாரையும் வச்சிருப்பார், உங்க கூடவே வளர விடுவார். எஜமான் தூங்கும் போது சத்துருக்கள் வந்து களையை விதைச்சிட்டு போயிட்டாங்க. களையும் கூட வளரும் போது உடனே வந்து ஆண்டவரே இந்த களையை ஏதாவது பண்ணுங்க, வளரட்டு. ஆண்டவரை எப்படி வளர விடுறீங்க? வளரட்டு. ஒரு நாளை நான் குறித்திருக்கிறேன், அப்போதான் அந்த கதிரோட வேல்யூவே தெரியும். உன் முன்னாடி சத்துரு வளருவதை குறித்து பயப்படாதே. தேவன் குறித்த நாளில் உன்னுடைய மதிப்பு இன்னது என்பதை உலகம் அறியும். ஆமென். அன்னைக்கு தெரியும். களஞ்சியத்தில் சேர்க்கப்படுற நாள், அக்கினியில எரிகிற நாள்.
அதான் தேவன் எப்படி நடத்துறார் அப்படி விடுங்க. ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவர் இப்படி சொன்னீரே, இல்லை அப்படி இல்லை, அவர் இப்படி சொன்னேன், உனக்கு இப்படிதான், உனக்கு சத்துருக்களுக்கு முன்பாக தான். என்ன போய் இங்கே வச்சிருக்கு, நீ பார்வோன் வீட்டில் தான் வளரணும். என்ன ஆண்டவர், எங்கள் அண்ணன்லாம் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிறாங்க, எங்கள் அக்காலாம் எவ்வளோ ஜாலியாக இருக்கிறாங்க, நான் பிறக்கும்போது தான் அந்த சட்டம் வரணும் ஆண்டவர். இல்லை ஆரோனுக்கும் மிரியாவுக்கும் பிரச்சனை இல்லை, அப்பா அம்மா கேர் ஆஃப்ல. மோசேக்கு அப்படி இல்லை. மோசே, இன்னைக்கு ஒன்று நான் இப்படி வளர விடுறது, நீ நல்லா இருக்கணும் மட்டும் இல்லை, அந்த ஆரோனும் நாளைக்கு நல்லா இருக்கணும், அந்த மிரியாம நாளைக்கு நல்லா இருக்கணும். ஆண்டவர் எதை செய்தாலும் என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்றேன், நன்மையாகவே செய்வா, நம்முடைய பிரயோஜனத்துக்காக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய வேர்டு ஆண்டவர் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் இன்னைக்கு நிறைய பேரோட பர்சனலா இருத்தி வச்சு ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாங்க. பார்த்துட்டு இருக்கிற அநேகரோடு கர்த்தர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அஞ்சாவது யோபுவின் முகத்துல தெரிஞ்ச காரியம் என்ன தெரியுமா? வருத்தம். என்ன வருத்தம் தெரியுமா? இப்படி பேசிட்டேனே. சில நேரத்தில் நம்ம இதுல தெரியும், நம்ம பல நேரத்தில் என்ன சொல்றாரு பாருங்க. யோபு 9:16 வாசிங்க. நான் கெஞ்ச அவர் எனக்கு உத்தரவு அருளினாலும் அவர் என் விண்ணப்பத்துக்கு செவி கொடுத்தார் என்று நம்பேன். என்ன வார்த்தை! அப்போ ஏன் யோபு நீ கெஞ்சின? ஆண்டவரை என் கூட பேசும் பேசும் பேசுன்னு அழுறது. ஆண்டவர் பேசினாலும் நான் நம்ப மாட்டேன். இன்னைக்கு அநேகர் இப்படிதான் இருக்கிறோம். வந்திருந்து ஒரே பேச மாட்டவரே. சரி ஆண்டவர் பேசியாச்சு, நான் நம்ப மாட்டேன். வேற தேடி 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 ஒரு வழி ஆயிட்டோம். இன்னும் ஆமா பேச மாட்டார். சரி பேச, அங்க பாருங்க. நான் கெஞ்ச அவர் எனக்கு உத்தரவு அருளினாலும் அவர் என் விண்ணப்பத்துக்கு செவி கொடுத்தார் என்று நம்பேன். அதன் அர்த்தம் என்ன? நான் வந்து ஜெபம் வருவேன், ஆண்டவர் சர்ச்சில் பேசினாலும் அது எனக்கு தான் பேசினார்னு நான் நம்ப மாட்டேன். வேற யாருக்காவது இருக்கும். எப்பவும் வேற ஆளு தானே சாட்சி சொல்றாங்க, நான் எங்க சொல்றேன்? அதனால இதுவும் நீங்க சிரிக்கிறத பார்த்தா நீங்க கை தூக்க வேண்டாம், ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க. நான் நம்பேன். அதாவது சில கட்டத்தில் நம்ம ஆண்டவர் ஏன் எனக்கு இப்படி செய்தார், ஏன் எனக்கு அப்படி செய்தார். 10:9 வாசிங்க. 10:9. களிமண் போல என்னை உருவாக்கினீர் என்பதையும் என்னை திரும்ப தூளாக போக பண்ணுகிறீர் என்பதையும் நினைத்தார்களோ. என்ன வார்த்தை! சில கடினமான வார்த்தைகளை விட்டுட்டார். 8. உம்முடைய கரங்கள் என்னையும் எனக்குரிய எல்லாவற்றையும் உருவாக்கி படைத்திருந்தும் என்னை நிர்மூலமாக்குகிறீர். இப்படி கொஞ்சம் நிறைய பேசினதை குறித்த வார்த்தை. அதனால தான் 42:6 சொல்றார் பாருங்க. 42:6. நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றார். மனஸ்தாபப்படுகிறேன். ஆண்டவரே சாரிப்பா. ஆண்டவர்கிட்ட நாம செஞ்ச பாவத்துக்காக கேட்ட மன்னிப்பை விட பேசுற நிறைய காரியத்துக்காக கேட்ட மன்னிப்பு. சாரி ஆண்டவரே. இந்த முகத்தை பார்த்தாலே தெரியும். ஆமென். 3 தடவை மறுதளிச்சுட்டு வந்து பேதுரு வந்து பார்க்கிறார். எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. ஏன் இதை கேட்டாலாவது பிரச்சனை இல்லை, ஏன்டா மறுதளிச்சேன்னு கேட்டா இது எதுவும் கேட்காம பார்த்துட்டு இருக்கிறார். இவனுக்கு கையும் ஓடல காலம் ஓடல, ஏதாவது. ஆனா ஆண்டவர் பேதுரு வந்து பார்த்தார். எப்ப பார்த்தார்? உயிர் தெழுந்த பிறகு பேதுருவை எங்க எப்ப முதல்ல மீட் பண்ணார் சொல்லுங்க. சும்மா ஏதாவது சொல்லுங்க. நீங்க பாக்குறீங்க என்ன சொன்னாலும் இவர் நோ தான் சொல்லுவாப்ல. அதனால பேசாம உயிர் தெழுந்த பிறகு இயேசு முதல்ல பேதுருவை எங்க பார்த்தார் சொல்லுங்க. நீங்க சொல்ல எல்லா ஆன்சர் கரெக்ட் தான். சொல்லுங்க. கடையிலையா? அதான் கரெக்ட். மொத்தம் 3 வார்த்தை தான் இருக்கு.
அதில் ஒன்றை விழுங்கி ஃப்ரெண்டே விழுங்கி முதல் வாரத்தையும் கடைசி வார்த்தையும் விழுங்குனா டா மட்டும் தான் கேட்கும். இதில் பார்த்தா நீங்கள் வாசிங்க 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிங்க. அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர் தெழுந்து. அடுத்த 5வது வசனத்தை பாருங்க. கேபாவுக்கும் பின்பு 12 பேருக்கும். அந்த வார்த்தையை பார்த்தீங்களா? பேதுருவை சீஷர்கள் எல்லாம் சேர்ந்திருந்த போது சந்திக்கிறதுக்கு முன்னாடி பர்சனலா மீட் பண்ணி இருக்கிறார். ஏன்? நீ கூட்டத்தில் வச்சு எப்படி இருக்கிறோம்ல, மறுதளிச்சுட்டான். ஆண்டவருடைய அன்பை பாருங்க. நீ தனியா வந்து தனியா மீட் பண்ண, எங்க மீட் பண்ணாருன்னு தெரியல, ஆனா பவுலுக்கு தேவன் வெளிப்படுத்தினார். அத்தனை பேரோடு கூட சேர்ந்து நான் பேதுருவை பார்க்கிறதுக்கு முன்னாடி நான் அவனை பர்சனலா மீட் பண்ணிட்டேன். நான் அவனை தனியா மீட் பண்ணிட்டேன். எந்த கூட்டத்துல யாருக்கு முன்னாடியும் என்னை விட்டு கொடுக்காத ஒரு தேவன், நான் ஆராதிக்கிற தேவன். நல்ல கரங்களை தட்டி ஹalleluya. நான் ஒரு தப்பு பண்ணது உண்மைதான், நான் தெரியாம பேசினது உண்மைதான். அதை என்ன கூட்டத்துல வச்சு அசிங்கப்படுத்த மாட்டார். என்ன தனியா வந்து என்ன விசாரிப்பா. ஹalleluya, 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 ஹalleluya. கூட்டத்துல வச்சுட்டு அத்தனை பேருக்கு முன்னாடி வச்சு ஏன் மறுதளிச்சேன்னு கேட்கல, நீ என்ன நேசிக்கிறியான்னு கேட்டார். அதுவும் எப்படி? இவங்க எல்லாரும் விட நேசிக்கிறியா பேதுரு? ஆமே. ஆனா தனியா வந்து ஒருவேளை பேதுருவை போட்டுப்பா, இதுக்கெல்லாம் நான் சொன்னேன் எல்லாம் வராதேன்னு, நீ பயங்கர டயலாக்லாம் அடிச்ச. நான் அது யார் வந்தாலும் இப்படிதான் நான் சொன்னா கேளு. உனக்கு என்ன முடியும் என்ன முடியாதுன்னு உனக்கு தெரியாது, உன்னை அழைத்த எனக்கு தெரியும். உன்னால எதுல நிக்க முடியுமோ எதுல நிக்க முடியாதுன்னு உனக்கு தெரியாது. நாம இன்னைக்கு கடல்ல நின்னதும் நாளைக்கு அதுல நிக்கலாம் நினைக்கிறோம். இல்ல, முடியாதுங்க. ஆமே. என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் போது அவர் ஏன் கிருபை தந்து தாங்குறாருன்னா அவருக்கு தெரியும் கிருபை இல்லாம இவனால நிக்கவே முடியாது. நல்ல கரங்களை தட்டி ஹalleluya. ஆமென். தேவன் யோபுவின் முகத்தை பார்த்து சிறையிருப்பை மாற்றினார். வருத்தப்பட்ட பல நேரத்தில் வருத்தப்படுறோம். ஆண்டவரை இப்படி பண்ணிட்டீங்களா, அப்படி பண்ணிட்டீங்க, ஏன் ஆண்டவரே? ஆமென். அது அவனுக்கு மனஸ்தாபம். அவர் சொல்ற, நான் இனி என்ன சொல்ல, ஐயோ நான் இப்படி பேசிட்டேனே. அவர் தான் சரி பண்ண வந்துட்டாரே இல்ல. ஆமென். சில தாமதங்களில் நாம் இப்படி பல காரியங்களை பேசிவிடுகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நிறைய பேசிட்டோம்ல. அவர் தண்டிக்க வரல, அவர் சரி பண்ணார். யோவின் முகத்தை பார்த்தார். அவன் வருத்தப்படுறது தெரியுது. அப்படி பேசிட்டேன் இப்படி பேசிட்டேன் வருத்தப்படுறது தெரியுது. தேவனுடைய அன்புக்கு ஈடு இணையே கிடையாது. சிறையிருப்பை மாற்றினார். எல்லாத்தையும் டபுளா கையில கொடுக்கிறார். முன் அறிமுகமானவர்கள் உட்பட அத்தனை பேரையும் வீட்டில் அவனை தேடி வர வச்சு அவன் வீட்டில் சாப்பாடு கொடுக்க வைக்கிறார். பின்னிலைமையை குறித்து ஆச்சரியப்படத்தக்க ஆசீர்வதிக்கிறார். தலைமுறையை கொடுக்கிறார். 4ஆம் தலைமுறையை பார்க்க வைக்கிறார். பூரண வயது வரை கர்த்தர் அவனை பாதுகாக்கிறார். இது அத்தனையும் எப்பொழுது சம்பவித்ததுன்னு கேட்டா இன்னைக்கு ஒரே வார்த்தை, கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். சத்தமா ஆமென் சொல்லுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் முழங்கால் போட்டு, ஓகே, வயசானவங்களை நான் கம்பல் பண்ணல, உங்க வசதி உங்க சரீர நிலைமை நீங்க பார்த்துரு. முழங்கால் போட முடியாதவங்க எழுந்து நிற்கலாம், உங்களுக்கு எப்படி வேணாலும். ஆனால் இப்போ ஜெபம் பண்ணணும். ஆன்லைனில் பார்க்குறவங்க நீங்கள் வீட்டுக்குள்ளே இருப்பீங்கன்னா தயவு செய்து உங்களுக்கு முடியும்னா முழங்கால் போடுங்க. ஓகே, சிலர் ஆஃபீஸ்லேருந்து பார்க்குறவங்க இருக்கிறீங்க, ஒர்க் பண்ணிட்டே கேட்டுட்டு இருக்கிறீங்க, நீங்கள் அப்படியே ஜெப நிலையிலே இருங்க. ட்ராவலில் சிலர் கேட்டுட்டு இருக்கிறீங்க, முடிஞ்சால் கொஞ்சம் வாகனத்தை சைடில் ஒதுக்கி விட்டு ஒரு 5 நிமிஷம் ப்ரேயருக்குள்ள ஸ்பெண்ட் பண்ணுங்க. வேற ஒரே ஜெபந்தான். யோபு நீங்கள் பார்த்தீங்க, எல்லாத்தையும் மாற்றிட்டீங்க. என் முகத்தை பாருங்கப்பா. இப்போ நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இப்போ ஆன்லைனில் பார்க்குறவங்க யாரும் கமெண்ட்லாம் டைப் பண்ணக்கூடாது. ஓகே, ரொம்ப ஆண்டவர் சந்திக்கிற வேலை இது. இப்போ நீங்கள் ஜெபம் பண்ணணும். மொபைல் இருந்தெல்லாம் கையெடுத்துருங்க, ஒரு சைடில் வச்சுருங்க. ஸ்க்ரீன் பார்க்கணும் கூட இல்லை, சவுண்ட் கேட்டுட்டு இருந்தால் போதும்.
அப்படியே ப்ரேயர் பண்ணுங்க. கண்ணில் மூடி என்ன பாருங்கப்பா. என் வலி மாறிடும், என் ஏக்கம் நிறைவாக்கும், என் எதிர்பார்ப்பு, என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய வருத்தம். என்னை பாருங்க ஆண்டவர். யோபின் முகத்தை பார்த்து, நானும் உம்மால் சிருஷ்டிக்கப்பட்டவன் அல்லவா? என்ன பாருங்க ஆண்டவரே, என்ன பாருங்கப்பா, என்ன பாருங்க ஆண்டவரே. என்ன பாருங்க ஆண்டவரே. என்ன பாருங்க ஆண்டவரே. அப்பா, இந்த ஜெபத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்க முகத்தை பாருங்கப்பா. அழணும்னு தோணுச்சுன்னா நல்லா அழுங்க, சத்தம் போட்டு கதறணும் தோணுச்சுன்னா கதறுங்க. வழியில சில நேரத்துல நிறைய பேசிட்டு, ஆண்டவரே சாரி ஆண்டவரே, உங்களுக்கு அகைன்ஸ்டா நிறைய பேசிட்டேன்ப்பா. அப்பா அப்பா தகப்பனே, என்ன பாருங்க. நீங்க சகைவு அண்ணாந்து பார்த்தீங்கப்பா. அவன் வீட்டு நிலைமையை நீங்க பார்த்துட்டீங்க ஆண்டவர். உடனே நான் வீட்டுக்கு வரேன்னு சொன்னீங்களேப்பா. சகைவை பார்த்ததோ, சகை வீடு என்ன சிச்சுவேஷன்ல இருக்குன்னு பார்த்து நான் வீட்டுக்கு வரேன்னு சொன்னீங்களே. இன்னைக்கு உங்க சமூகத்துல வந்து அமர்ந்து இருக்கிற பிள்ளைகளுடைய வீட்டு நிலைமையை நீங்க பாக்குறீங்க. உங்க பிள்ளைகளுடைய வீட்டு நிலைமை அப்பா, சகையோ மரத்திலிருந்து இறங்கி உம்மை அழைத்து கொண்டு வீட்டுக்குள்ளே போனது போல இங்கிருந்து உங்க பிள்ளைங்க போகும்போது உங்க பிரசனத்தோடு செல்வார்களாக. ஜீசஸ், ஆண்டவரை பார்த்து கெஞ்சுங்க. ஜீசஸ், தவிக்க விடாத தகப்பனே, தவிக்க விடாத தகப்பனே, தவிக்க விடாத தகப்பனே, உங்க பிள்ளைங்க சில காரியங்களுக்காக ஏங்கி வந்திருக்கிறாங்கப்பா, ஏங்குறாங்க ஆண்டவரே. தவிக்க விடாதவரே, தவிக்க விடாத சகைவு அண்ணாந்து பார்த்து அவன் வீட்டு சிச்சுவேஷன் என்னங்கிறத நீங்க புரிஞ்சிட்டீங்க ஆண்டவர். யார்கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியும்பா? என் தேவனே, thank you Holy Spirit. உம்முடைய திவ்ய பிரசன்னம் என ஒரு விசை பார்த்து ஆரோனுடைய உலர்ந்த கோலை நீங்க பார்த்தீங்க ஆண்டவரே. அதனாலதான் நீங்க பார்க்கணும்னு அதை உங்க பெட்டிக்கு முன்னாடி கொண்டு வந்து வைக்க சொன்னீங்கப்பா. இன்னைக்கு உங்க பிள்ளைங்களை கொண்டு வந்து இதோ உங்களுடைய சமூகத்துல வச்சிருக்கிறீங்க. எதுக்கு? நீங்க பார்க்கணும், நீங்க பார்க்கணும், உங்க பிள்ளைங்களை நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக.
shakabadaro. Hallelujah. Hallelujah. நீரன் சொந்தம், நீரன் பக்கம், துன்ப வேளைகளில் ஆழியின் ஆழங்களில் ஆனந்தம் நீரெனக்கு. சூரை செடியின் கீழிலும் உம் சமூகம் என்னை தேற்றுதே. நீர் சொந்தம், நீரன் பக்கம், துன்ப வேளை. ஓ நீர் சொந்தம், என் சொந்தமே. உங்க பிள்ளைகளை பாருங்கப்பா, பாருங்கப்பா, பாருங்கப்பா. ஊரை செடி என்னை நீரன் சொந்தம், நீரன் இயேசுவே. கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. நீங்க ஜெபம் பண்ணுங்க. கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. கண்மலையாம் கிறிஸ்து உன்னை கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். அப்பாட்ட ஜெபம் பண்ணிட்டே இருங்க, ஜெபம் பண்ணிட்டே இருங்க. ஆமென். உலகம் வெறுத்து பேசலாம், காரணமின்றி நகைக்கலாம். உலகம் வெறுத்து பேசலாம், காரணமின்றி நகைக்கலாம். உன்னை படைத்தவரோ உள்ளங்கையில் ஏந்துவார், உள்ளங்கையில் ஏந்துவார், உள்ளங்கையில் ஏந்துவார். ஓரியாந்தனரே, தீமை உன்னை அணுகாது, துன்பம் உறைவிடம் நெருங்காது. தீமை
இதுவரை காத்தவர் இனியும் காப்பார். உன் சிறையிருப்பை மாற்றுவார். எல்லாவற்றையும் ரெண்ட தனையாய் தருவார். செல்லும் இடமெல்லாம் தூதர்கள் காத்திடுவார். தூதர்கள் காத்திடுவார். தூதர்கள் காத்திடுவார். ஆண்டவரே, நீங்க இருக்கிறீங்க. ஆண்டவரே, ஏன் கலக்கமே ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்து, என் முகத்துக்கு ரட்சிப்போ. என் தேவனமா இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன். நல்ல கரங்களை தட்டி ஹalleluya, 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 ஹalleluya. ரபகரமா சந்தரலரா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஜீசஸ், நன்றி நன்றி ராஜா. கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். அவனுடைய எல்லா சூழ்நிலையை மாற்றினார். என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கும்படி கர்த்தர் கிருபை செய்ய காரணம் என்ன தெரியுமா? அவருடைய ஒரு பார்வை போதுங்க, எல்லாமே மாறும். ஆண்டவரே, நீர் என் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட மகிமையான காரியத்தை செய்ய போகிறேன் நம்புறவங்க மாத்திரம் ஆமென் சொல்லி நல்ல கரங்களை தட்டி ஆமென். கிருபை மிரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனை, பரிசுத்த பிதாவே, நீர் யோபின் முகத்தை மாத்திரமல்ல, எங்களை நீர் பார்க்கிறீர். நீங்க பார்த்துக்குவீங்க ஆண்டவரே. அதை இன்னைக்கு எங்களுக்கு உறுதிப்படுத்தின கிருபைகளுக்காய் நன்றி. பிள்ளைகளை சமாதானத்தோடு அனுப்பும். இந்த நம்பிக்கையில் வளரணும். சூழ்நிலை மற்ற எந்த காரியமும் பிள்ளைகளை தளர பண்ணிவிடக்கூடாது. தளர்ந்து போன ஏற்ற காலத்தில் ஆண்டவரே அதை சுதந்திரிக்க முடியாதல்லவா? பலப்படுத்தும், கிருபைக்குள்ள மறைத்துக் கொள்ள சமாதானத்தோடு அனுப்பும், சாட்சியாய் நிறுத்தும். மகிமை கனம் துதி ஸ்தோத்திரம் எல்லாமும் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹalleluya. God bless you. சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர்